அடிக்கிற வெயிலுக்கு குளுகுலுன்னு ரோட்டு கடையில் செய்கிற கேழ்வரகு கூழ் மாதிரி வீட்டில் செஞ்சு குடிச்சா தொண்டைக்கு வயதுக்கும் செம கூலிங்காக இருக்கும். தேவையான அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கலந்துட்டு கரைச்ச பிறகு ஒரு 3 மணி நேரத்துக்கு அதை புளிக்க விட்டுருங்க. புளிச்சிச்சுன்னா மாவு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு எவ்வளோ கரைச்சி வச்சிங்களோ அதே அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதி விட்டதும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடுங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் அந்த புளிச்சு வச்ச மாவை நல்லா அந்த தண்ணியில் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் அந்த மாவு கொதிக்கிற தண்ணியில் போட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சோடனே அது நல்லா கெட்டியாக வந்துடும். அது கொஞ்ச நேரம் மூடி வச்சும் வேக விடலாம். இப்போ அந்த மாவு வெந்த உடனே மத்தியானம் சாதம் இருக்கும், அதுவும் அந்த மாவில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு வெந்துடுச்சுன்னா தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. இதுதான் மாவு வெந்துடுச்சுன்னு பதம். அப்புறம் நைட்டு அதை மூடி வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அதுலேருந்து சில கரண்டிகளை எடுத்து போட்டு மோரும் கொஞ்சம் தண்ணியும் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கையை வச்சு கரிச்சிட்டு அதில் பச்சை மிளகாவும் வெங்காயமும் நறுக்கி போட்டிங்கன்னா குடிக்கவே ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா வத்தல், ஊறுகாய், கருவாடு எது வச்சு வேணாலும் சாப்பிடலாம். இது குடிக்க ரொம்ப சுவையாகவும் இருக்கும், மனமாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்ல ஹெல்த் தரும்.